வெல்கம் டு அன்மி எலிவேஷன். போன சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சி ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ்லேருந்து வெளிய வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மயக்கம் போட்டிருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி ஃபுல்லாவே அழிஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் காப்பாத்தி புதுசா ஒரு சிட்டியே உருவாக்கி இருந்திருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ 3 மாசம் கழிச்சு கோமாலருந்து எழுந்து வந்திருப்பான். எழுந்து வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து அந்த ஜோஹோ மேனேஜர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் பார்ட்டி வச்சிருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அதோட டீம்ல சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கும். ஹீரோ நோ சொன்னோனே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒருத்தன் கதவு உடைச்சுன்னு உள்ள வந்திருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா, சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்ப அவன் சாப்டர் உள்ள போலாம். அவன் வந்தோனயே ஹீரோ கிட்ட தான் பார்த்து "ஜாங்ராங் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு." அப்படி சொல்லிட்டு, உடனே அந்த ஜோஹோ பண்ணிட்டு தான் சொல்றான், அந்த மேனேஜர் கிட்ட. "ஏய் இவள இங்கேருந்து கூட்டிட்டு போங்களேன் கொஞ்சம்" அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, அவங்க பாடி கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுடைய விருப்பமே இல்லாம பார்த்தீங்கன்னா, அவள வலுக்கட்டாயமா அந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவள இழுத்துன்னு போறாங்க. அந்த பொண்ணும் சார், சார் அப்படி சொல்லுது. அவன பார்த்தீங்கன்னா இழுத்துன்னு போயிறாங்க. இழுத்துன்னு போயிட்டோனே அவன் தான் சொல்றான், அவனுடைய மூஞ்சில பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு ஒண்ணு இருக்குது. தையல் போட்டுக்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப அவன் தான் சொல்றான். அவனே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேட்டங்ஜி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்எஸ்சியோடைய செக்யூரிட்டி சீஃப் இவன் தான். அது மட்டும் இல்ல. இந்த ஊரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரூரு அப்டின்ட்டு ஏதோ ஒரு பேர் சொல்றான். இந்த பெரூர்ல இருக்கிற இந்த அண்டர் செக்யூரிட்டியோட லீடரே இவன் தான் சொல்றான். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேட்டான்ஜி. அது மட்டும் இல்லாம இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் ஃபர்ஸ்ட் வெல்கம் டீம்ல இருக்கிற ஒரு ஃபார்மரான ஒரு மெம்பர் இவன் அப்டி சொல்றான். சரி, சரி. என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணதெல்லாம் போதும். இப்ப நான் உனக்கு தெளிவா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அப்டி சொல்லிட்டு கேட்கறான். என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சொல்லு. சூகே. நீங்க அந்த பாட்டம் லேயர் ஆஃப் சிஸ்டம்ல இருக்கும்போது, "சூகே, அவ உன்கிட்ட என்ன சொன்னா?" அப்படின்னு வில்லத்தனமா மிரட்டுற மாரி கேட்குறான் ஹீரோ கிட்ட. ஹீரோ பார்க்குறான். ஓஹோ! இப்ப தான் எனக்கு எல்லாம் புரியுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதனால வந்து இந்த ஆஃபர குடுத்தாங்கன்னு இப்ப தான் புரியுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூகே வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சூகே வந்து பிரம்மத்திஸ் திட்டத்துல இருந்ததுனால அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு டேஞ்சரா இருக்கிறதுனால, என்ன அவங்க கண்காணித்துலயே வச்சுட்டு இருந்து, நான் எதனா சொல்றேனா இல்லையான்னு பார்த்து என்ன முடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரியுது, நல்லா புரியுது இவனுடைய பிளான். அப்படி சொல்றான். உடனே ஹீரோ தான் சொல்றான். எனக்கு தெரியாது. அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த மான்ஸ்டரால ஃபுல்லா கட்டுப்படுத்தப்பட்டிருந்தா. அது மட்டும் இல்லாம அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு பைத்தியமாவே ஆயிட்டா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கொல்லணும். என்ன கொன்னு பார்த்தீங்கன்னா, அவ ரிவெஞ்ச கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான். ஓஹோ! நீ அப்படி சொல்றியா? சரி, சரி. அப்படின்னு அவன் சொல்லே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு டப்புன்னு ஞாபகம் வருது. இது அதாவது என்னன்னா, அந்த ரெட் மண்ட சொல்லியிருப்பேன்ல 317 ரூம் நம்பர்ன்ட்டு. அத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தலைகீழ போட்டு படிக்கணும் அப்படின்ட்டு வந்து ஹீரோக்கு ஞாபகம் வருது. தலைகீழ போட்டு வந்து படிச்சா வந்து பார்த்தீங்கன்னா, LIE பார்த்தீங்கன்னா, லைன்னு வருது. ஓ! அப்படின்னா இந்த அன்டர் அசோசியேஷன்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கண்டுபிடிச்சுட்டான். உடனே பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த இம்பீரியல் சிவில்கள்ல இருக்கிறவங்க வந்து சொல்ட்டாங்க. நீ வந்து ஏதோ பவர் மாரி யூஸ் பண்ணியே என்ன அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபைல் மாரி ஒண்ணு வாங்குறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், அது வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் சொல்றான். அது வந்து பார்த்தீங்கன்னா, நானு அந்த சூக்கிய பொண்ண தோற்கடிச்சதுனால எனக்கு வந்து காட்ராவோடைய சும்மா ஒரு சின்ன ஒரு ஃபிராக்மெண்ட் தான் அது. அந்த பவர் அப்பயே போயிடுச்சு அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், பொய் சொல்லாத. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த எக்ஸ் ஸ்கில் அத பத்தி நல்லா தெரியுது. நீ அதானே யூஸ் பண்ண. அத பத்தி சொல்லு அப்படி சொல்றான். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் கையில வச்சிருந்த ஃபைல தூக்கி கீழ போடுறான். அதுக்கு கீழ சொல்றான், எக்ஸ் ஸ்கில்லா? உங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா, நீங்க ஏன் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமா. அந்த எக்ஸ் ஸ்கில்னா என்ன? அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்களுக்கே ரிப்பீட் அடிக்கிறான். உடனே அவன் சிரிச்சுட்டு, ஓஹோ! நீ இப்படி வரியா? நம்ம இன்னொரு வாட்டி மீட் பண்ணலாம். அப்போ உன்கிட்ட எது அரகன்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த இடத்துலருந்து கிளம்புறான். கிளம்பிட்டோனே பார்த்தீங்கன்னா, ஹிடன் கேமரா தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டர்லேருந்து பார்க்குறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோயா பொண்ணும், ஒரு கமாண்டரும். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைஸ் சீஃப் கமாண்டர். இவன்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லுது. என்ன பண்றது?" அப்படின்ட்டு. அவன் சொல்றான், "சீக்கிரமா ஜாங்கராங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஜிக்கு மாத்திருங்க" அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், "என்ன இது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிருக்கும்போது, அவன் சொல்றான், "நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம வந்து இங்க பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது. நான் சொன்னத செய்" அப்படின்றான். உடனே அந்த பொண்ணும், "சரி. ஆனா இப்ப நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. நான் வந்து ஜாங்கராங் கூட போப்போறேன்" அப்படி சொல்லுது. உடனே அவனும் விட்டுக்கிறான் போல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த சிட்டிலருந்து கிளம்புறாங்க. கரெக்ட்டா 9 மணிக்கு கிளம்புறாங்க. பார்த்தீங்கன்னா, இவங்க ஹைவேல போயின்னே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த பொண்ணு தான் சொல்லுது, "ஜாங்கராங் நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்பணும். நான் வந்து உன் சைடு தான். அது மட்டும் இல்லாம" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வானத்துலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிசைல் ஒண்ணு வருது அப்படியே இவங்கள அட்டாக் பண்றதுக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த கார்காரன் அதுலருந்து எப்படி தப்பிச்சுட்டான். அடாச்சே! என்னடா இதுன்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, காசு கிட்ட அடிக்குது. உடனே அவன் கத்துறான், "என்னடா இது? இங்க வந்து எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் போட்டுருக்காங்க. யாரும் பயப்பட வேணாம். இது இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் தான்" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்துறான். பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அவன தொரத்துறாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கார பிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேற ரூட்ட மாத்தி, டைரக்ஷன மாத்தி கிளம்புறான். உடனே பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தன காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல நீல முடி வச்சுட்டு மாடி மேல நின்னுட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு போயம் ஒண்ணு சொல்றான். "வாழு, அப்படி இல்லன்னா வாழ விடு, அப்படி இல்லன்னா ஓடிரு." அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு போயம் மாரி ஒண்ணு சொல்றான். அவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வர கார நோக்கி பார்த்தீங்கன்னா, அவன் கையில வச்சிருந்த ஒரு ஸ்பியர் எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சோனே பார்த்தீங்கன்னா, அந்த கார் அப்படியே வானத்துல பறந்து அப்படியே கவுந்து கீழ விழுது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்பியர் எடுத்து கையில எடுத்து சுத்துறான். "இந்த நைட் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படி சொல்றான். அவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த கார் கிட்ட வரான். அப்ப பார்த்தீங்கன்னா, அதுலருந்து ஹீரோ தான் அந்த டோர உடைச்சுட்டு வெளிய வருவான்னு பார்த்தா இல்ல. ஆனா பார்த்தா டப்புன்னு இவன் பின்னாடி வந்து இவன் கழுத்துல பார்த்தீங்கன்னா, அவனோட டேகர எடுத்து வைக்கிறான். ஆனா அவன் பார்த்தா ஷாக் ஆகி அப்படியே கூலா நின்னுக்குறான். அவன் சொல்றான், "ஏய்! இது வந்து உன்னுடைய அந்த இல்யூஷன் ஸ்கில் தானே? சூப்பர், சூப்பர்" அப்படி சொல்லுனுக்குறான். அப்ப வந்து ஹீரோ, "வாய மூடு. நீ யாரு?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "நான் யாரா? நான் யாருன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இப்போ உனக்கு அது முக்கியமா என்ன? இல்ல அந்த கார்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கல்ல அது முக்கியமா? எதுவுமே உனக்கு முக்கியம் கிடையாது. நான் தான் உன்ன இந்த ஆபத்துலருந்து காப்பாத்துனேன். ஸோ, இப்ப இது நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம். நீ இப்போ உன்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டிபார்ட்மெண்ட் ஜில போயி அவங்களுக்கோசரம் ஃபைட் பண்ண போறியா? இல்ல வேற இடத்துக்கு வரப் போறியா? நீ வேற இடத்துக்கு வரத்து இருந்தா, என்னுடைய அசோசியேஷன் பேர நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது பேரு மெர்க்யூரி கப். அப்படி சொன்னோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு சரியான ஷாக்கு. என்ன மெர்க்குரி கப்பா? இது இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட்ராவோட பேர் மாரி தெரிதே! அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்ம ஷாக் ஆகுறான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியல. இது உண்மையிலேயே அந்த காட்ராவோடைய பேர்னால இந்த பேர் வச்சாங்களா? இல்ல இவங்க வந்து ரேண்டமா வச்சிருப்பாங்களா? அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ சரியா குழம்புறான். அவன் பார்த்தீங்கன்னா, அத சொல்லிட்டு அந்த இத விட்டு கிளம்பிட்டான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஜோயா பொண்ணு தான் கார விட்டு வெளிய வருது. அப்டியே செம்ம அடிபட்டுக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட ஞாபகம் வச்சுக்கோ! அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனா எதுவுமே சொல்லல. உடனே அந்த பொண்ணு இரு சாங்கனா, இரு நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்டி சொல்லுது. ஹீரோ என்னான்னு திரும்பி பார்க்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு தான் சொல்லுது. உங்க அம்மாவுடைய சாவுக்கு அது யார் காரணம்? அப்டின்னு எனக்கு தெரியும். அப்டி சொல்லுது. உடனே இத கேட்ட உடனே ஹீரோக்கு சரியான ஷாக். அங்கேயே நின்னுடுறான். உடனே அந்த பொண்ணு தான் சொல்லுது. நான் சொல்றது உண்மதான். ஏன்னா, நான் உங்க அப்பாவுக்கு அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணேன். அப்டி சொல்லுது. இத கேட்டோனே ஹீரோக்கு சரியான ஷாக். என்ன நிஜமாவா? அப்டின்னு பார்த்துக்கிறான். அந்த பொண்ணு தான் சொல்லுது. ஆமா, உங்க அப்பாவுக்கு நான் அசிஸ்டன்ட்டா வேலை பார்க்கும்போது தான் இது நடந்தது. ஏன்னா, உங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஆர்க்கிடெக்ட். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பெர்செர்க் மூடுக்கு போனதால உங்க அம்மாவே கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர ஸ்கை டவர்ல சீல் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்றான். இத கேட்டோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு சரியான ஷாக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் தான் போது. ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய அம்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா தான் இருந்துக்குறான் ஹீரோலாம். அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் சொல்றான். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என் கூட இருக்க மாட்டாரு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஹண்டர் வேலைக்கே போயிடுவாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நானும் எங்க அம்மாவும் மட்டும் இருப்போம். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவர் திரும்பி வரவே இல்ல. நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவர் செத்துட்டாருன்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள பார்த்துக்காம வாழும்போது சாவரப்போ வந்து, இவரு வந்து எங்க அம்மாவ சாவடிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய மேட்னஸ கட்டுப்படுத்த முடியாம, இவரெல்லாம் மனுஷனே கிடையாது. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ சரி காண்டாகுறான் அவர் மேல. இப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2 மணி ஆகுது காலையில. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல தான் போய் பார்த்தீங்கன்னா, பிரெட் வாங்குறான். உடனே அந்த பொண்ணு கேட்குது, "கேஷா? கார்டா சார்?" அப்படி கேட்குது. ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா, "கார்டு" அப்படி சொல்லிட்டு அவனுடைய ஹண்டர் கார்ட தரான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வாங்கிட்டு செக் பண்ணுது. பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து "ஏ ரேங்க் கிரிமினல்" அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பயந்து போய் அலாரம் அடிக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா, அப்படியே கெத்தா ஹீரோ கிட்ட எதுவுமே தெரியாத மாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா நல்லா அமையட்டும் அப்படி சொல்லுது. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.